நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. மீண்டும் நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க என்ற நிகழ்ச்சிக்கு இந்த வாரம் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு தலைப்பு, நல்ல சமுதாயம் உருவாக உடனடியாக செய்ய வேண்டியது வருமுன் காப்பதா வந்தபின் தீர்ப்பதா. வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை கூட பேச்சுவார்த்தையில் தீர்த்திடலாம். அதனால தான் எப்பயுமே கணவன் மனைவியோ பிள்ளைகளோ சாப்பிடும்போதாவது ஒன்றா உட்காந்து வட்டமாக உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்ணும். பல பிரச்சனை தீர்ந்துடும். சில வீடுகளில் எல்லாத்துக்கும் முன்னாடி பிள்ளையெல்லாம் சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் மனைவி யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்றேன். வீட்டுக்காரர் ராத்திரி 12 மணிக்கு திருடை மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். அவரா சோத்தை போட்டு நான் சம்பாரித்ததை இப்படி திருடை மாதிரி உட்காந்து திங்க வேண்டியிருக்கே அப்படின்ட்டு. அந்த குடும்பத்தில் பாருங்கள், உறவுகள் நல்லா இருக்காது. எந்த வீட்டில் ஒரு லீவு நாள்லையாவது ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க, அதுவும் வட்டமாக உட்காந்து சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப ஜாலி. எதிர்த்தாப்பில் மேட்சை போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இடைவெளி வந்துடும். கீழே அப்படி வட்டமாக உட்காந்து சாப்பிட்டா ஜாலியாக இருக்கும். கீழே உட்காந்து குடும்பங்களில் பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை பேச்சுவார்த்தையில் எதை வேணாலும் தீர்த்திடலாம். பள்ளிக்கூடத்தில் நடக்கிற பிரச்சனை, 2 பயலுக சண்டை ஓடுக்கிறான், சார் என்னை அடிக்கிறான் சார் அப்படின்னா, நீ ஏன்டா அவனை அடித்த? போன வாரம் என்னை திட்டினான் சார்னா. போன வாரம் நீ ஏன்டா அவனை திட்டின? 1 மாதத்துக்கு முன்னாடி என்னை உதச்சான் சார் அப்படின்னு 2001 கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதை பிரின்ஸிபால் எப்படி தீர்த்து வைப்பார்? 2001 நீ என்னடா செஞ்ச? 2002 நீ என்ன செஞ்ச? 2003 நீ என்ன செஞ்ச? அப்படிங்கிறதுக்குள்ளே மறந்துடும். ஆனால் எப்படி அந்த 2 பேர்த்து பிரச்சனையை தீர்த்து வச்சுருவார் பேசி. பேச்சு வார்த்தையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. அந்த வார்த்தைக்கு ஏன் பேச்சு வார்த்தைன்னு சேர்த்தாங்க? வெறும் பேச்சு தானே நடக்குது. அது என்ன வார்த்தை? ஒரு மனுஷன் பயன்படுத்த வார்த்தையில் தான் இருக்குது அந்த பேச்சுவார்த்தையினுடைய வெற்றி. அண்மையில் திருவாரூரில், அந்த திருவாரூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக 68,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக வந்தார். அவர் பேசும்பொழுது முதல்ல ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு தொண்டை சரியில்லாமல் இருக்கிறது, ஆனாலும் மக்களுக்கான என் தொண்டை நான் நிறுத்தப் போவதில்லை அப்படின்னார். என் தொண்டை சரியில்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் மக்களுக்கான தொண்டை நான் நிறுத்தப் போவதில்லை. இந்த தொண்டை வேறு, அந்த தொண்டை வேறு. அந்த நேரத்தில் 8:45 93 வயதில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு வார்த்தையை இவ்வளவு அழகாக பயன்படுத்தி அனைவருடைய கைதட்டியும் வாங்கினார். வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஒரு கல்லூரியில் போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் பாடம் தொடங்கி வைக்கிறதுக்கு போயிருக்காரு. அதில் பேசுகிறப்ப அந்த கல்லூரி முதல்வர் புள்ளிகளை பற்றி பேசுகிறார். நான் ஊர் சென்றேன், அதில் எத்தனை புள்ளிகள் இருக்கின்றன அப்படின்ட்டு, நான் அது மேலே ஒரு புள்ளி, ஊரில் ஒரு புள்ளி, சென்றேன் அதில் ஒரு புள்ளி, இதில் ஒரு புள்ளி, மொத்தம் 5 புள்ளிகள் இருக்கின்றன. ஒரு வாக்கியத்தில் பாருங்கள், 5 புள்ளிகள் இருந்தால்தான் அந்த வாக்கியம் பொருளுள்ள வாக்கியமாக மாறும். எனவே புள்ளி என்பது முக்கியம் அப்படின்னு பேசுகிறார். உடனே அதுக்கு தலைமை தாங்கின தலைவர் சொல்கிறாரு, அதில் 5 புள்ளிகள் அல்ல 6 புள்ளிகள் இருக்கின்றனார். எங்கேயா அப்படின்னு தேடினா அந்த வாக்கியத்தில் முடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு புள்ளி இருக்கான், முற்றுப்புள்ளி. அந்த புள்ளியையும் சேர்த்தா 6 புள்ளிகள் இருக்கிறது, நீ 5ன்னு தப்பாக கணக்கு போட்டேன்னார். புள்ளியியல் துறை தலைவருக்கே புள்ளி எத்தனைன்றத அந்த இடத்துல கரெக்டாக சொன்னார் பாருங்க. அப்போ வார்த்தை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நல்ல சமுதாயம் உருவாக உடனடியாக செய்ய வேண்டியது வருமுன் காப்பதா வந்தபின் தீர்ப்பதா. கண்ணுக்கு இமை காவல், கடலுக்கு கரை காவல், மண்ணுக்கு மரம் காவல், மனுஷனுக்கு முன்னெச்சரிக்கை தான் காவல். அதே மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு சொல்லிட்டு. மிக பிரபலமான ஆங்கில தொடர். இதோட அர்த்தம் என்னையா? தலைவலி வந்ததுக்கப்புறம் ஐயோ தலைவலிக்குதேன்னு உட்காரதை விட தலைவலி வர்றதுக்கு முன்னாடியே ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது தானே. எனது உரையை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய உண்மை சம்பவத்தை வைத்து தொடங்குகிறேன். ஸ்காட்லாண்ட் அப்படின்னு ஒரு தேசம்யா.
அந்த தேசத்தில் பீட்டர் அப்படின்னு ஒரு பையன் சூரிய அஸ்தமனமாகிற நேரத்தில் தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். போகிற வழியில் ஒரு மிகப்பெரிய சுவற்றுக்கு அந்த பக்கம் கடல் தண்ணி. அந்த தண்ணி ஊருக்குள்ளே வராமல் இந்த சுவர் தான் பாதுகாத்துட்டு இருந்துச்சு. இந்த பையன் போகிற வழியில் அந்த சுவரில் ஒரு சின்ன துவாரம், ஒரு ஓட்டையை பார்க்குறான். பார்த்துட்டு நமக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகல. அந்த ஓட்டையை தன் விரல்களால் அடைத்து அங்கேயே நின்றுட்டு இருந்தான். சார், சூரிய அஸ்தமனம் ஆச்சு, சரியான ராத்திரி, ரொம்ப குளிர்ந்துச்சு. இருந்தாலும் அவன் அவனது விரல்களை எடுக்கவில்லை. காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் ஊர் மக்கள் ஓட்டை அடைச்சாங்க, அவனை காப்பாற்றினாங்க. ஒருவேளை அவன் அலட்சியமாக இருந்திருந்தால் ஒரு ஊரே நாசமாக இருக்கும். ஒரு சிறுவனின் முன்னெச்சரிக்கையினால் ஒரு மிகப்பெரிய ஊர் காப்பாற்றப்பட்டது. அவர் சொன்னார், 3 நாள் சாப்பாடை உங்களால் ஒரு நாளில் சாப்பிட முடியுமாயா அப்படின்னு கேட்டார். 3 நாள் சாப்பாடை ஒரு நாள் சாப்பிட்றது இல்லையா முன்னெச்சரிக்கை, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நீ குழைச்சி சம்பாதிச்சு வைக்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் ஏன் முன்னெச்சரிக்கை. அதே மாதிரி நம்ம வீடு கட்டுறோம், ஒரு கார் வாங்குகிறோம், சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வராங்க. முதல்ல என்னையா கேட்பாங்க, இன்சூரன்ஸ் போட்டியாப்பா அப்படின்னு தானேயா கேட்பாங்க. இன்சூரன்ஸுங்கிறது என்ன, ஒரு முன்னெச்சரிக்கை தானே. அதே மாதிரி வேலைக்காரி மொதல் நாள் நம்ம வீட்டுக்கு வரலன்னா 2 நாளைக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிடுமான்னு சொல்கிறோம், இதுவும் முன்னெச்சரிக்கை தானேயா. அதே மாதிரி வர்றவன் போகிறவெல்லாம் சொல்கிறான் பெண் விடுதலை, பெண் விடுதலை, பெண் விடுதலைன்னு. ஆனால் இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றதா? இல்லை. சுவாதி, நிர்பயா போன்ற பல பெண்கள் இன்னும் உயிரிழந்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கு என்ன தீர்வு? உங்கள் பெண் பிள்ளைகளை அங்கே போகாத, இங்கே போகாத, வீட்லேயே உட்காந்துரு அப்படின்னு சொல்லி வளர்க்க தெரிஞ்ச உங்களுக்கு உங்கள் ஆண் பசங்களை பெண்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு போடான்னு ஒரு வார்த்தை சொல்லி ஏன் வளர்க்க தெரியாமல் போச்சு? அதே மாதிரி தலைவர் அவரோட டாபிக் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சார். நானும் சூப்பர் ஸ்டார் ஃபேன். அவர் ஏன் டாப்பிக்கும் பேசியிருக்காரு. கண்ணா, நான் யோசிக்காமல் பேச மாட்டேன், பேசுனதுக்கப்புறம் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். நாம் ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளை அறியாமே என்னென்னமோ பேசுகிறோம் சார், திட்டிடுறோம், முன்ஜாக்கிரதே இல்லாமல் என்னென்னமோ கழுவி ஊற்றுறோம். சண்டை வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறோமா இல்லையா, ஐயோ தெரியாமல் பேசிட்டோமே அப்படின்னு. தம்பி, உன்னை பார்த்தா ரகுவரனுடைய ஸ்டைல் என்ன செத்து போகலை அப்படிங்கிற மாதிரி ஏறக்குறைய இன்னொரு ரகுவரை மாதிரியே இருக்க. நீ உன் கண்ணாடி, நீ அப்படி அசைஞ்சு பேசுகிறது. பாட்சாவில் ரஜினி சாருடைய அந்த ஆக்ஷன் ஒரு பக்கம் வெற்றி பெற்றாலும் ரகுவரனுடைய வில்லன் தனம் சரியாக இருந்ததுனால தான் பாட்சாவில் ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார் ஆனார். ஆண்டனி, மார்க் ஆண்டனி, பேசாத பேசாத அப்படின்ட்டு அந்த ரகுவரனை 2 பேரும் உட்காந்து பேசுறது இருக்க. உன்னை பார்த்தா எனக்கு ரகுவரன் ஞாபகம் அப்படியே வருது, அந்த முகம் ஸ்டைலு. நன்றியா. அதே மாதிரி எதிரணியினரை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுது, வந்த பின் தீர்த்துக்கலாம்னு பேசுகிற அவங்க இந்த பட்டிமன்றத்துக்கு வரும் முன்னரே பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கய்யா. எனக்கு முன்னாடி பேசின தம்பி சொன்னார், நிர்பயாங்கிற ஒரு பொண்ணு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படுகொலை செய்யப்பட்டாலே அதை பற்றி சொன்னார். தம்பி, அன்னைக்கே அந்த குற்றவாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்திருந்தா இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வர்ற பெண்களுக்கான குற்றங்கள் நடந்து கொண்டிருக்குமா? அன்னைக்கு அந்த பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனையை தீர்த்திருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்குமா? அதனால தான் நான் வந்த பின் தீர்ப்பதேன்னு பேச வந்திருக்கேன். ஐயா, உங்ககிட்ட ஒரு 2 கேள்வி கேட்கலாங்களாங்கய்யா? கேளு தம்பி. கேள்வியே இல்லாமல் பதில் எழுத முடியுமாங்கய்யா? அது எப்படி முடியும்? நோயே இல்லாமல் மருந்து கண்டுபிடிக்க முடியுமாங்கய்யா? நோயே இல்லாமல் மருந்து கண்டுபிடிக்க முடியுமாங்கய்யா? முடியாது. அப்ப பிரச்சனையே வராம அதுக்கு நீங்க எப்படி தீர்வு சொல்ல முடியும்? இப்ப மேடையில வந்து தலைப்பே இல்லாம கூட மேடையில பேசலாங்க ஐயா, அது கற்பனையில தான் அழகு. நல்ல சமுதாயம் அமைய வந்த பின் தீர்ப்பதாங்க ஐயா அழகு. சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, உன் வாழ்க்கையின் எந்த ஒரு நாளில் நீ எந்த பிரச்சனையும் சந்திக்காமல் முன் செல்கிறாயோ அன்று நீ தவறான பாதையில் செல்கிறாய் என்பதை நீயே அறிவாய்ன்னு சொல்லியிருக்காருங்கய்யா. இன்னைக்கு மாணவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாங்கய்யா, படிக்கிறது. இன்னைக்கு 10th 12th ரிசல்ட் வந்துருச்சுன்னா செய்தித்தாளை பார்க்கவே பயமா இருக்கு. நானும் செய்தித்தாளை எடுத்து வச்சு உட்கார்ந்தேங்கய்யா. முதல் பக்கத்தில் பார்த்தேன், 1200க்கு 1198 மதிப்பெண் பெற்று மாணவி சாதனைன்னு போட்டிருந்தது. மகிழ்ச்சி. 3வது பக்கத்தை திருப்பி பார்த்தேன், பொது தேர்வில் தோல்வியுற்றதால் மாணவன் தற்கொலையாம். இதனடா கொடுமைன்னு 5வது பக்கத்தை பார்த்தேன்.
பொதுத் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் வராததால் மாணவி தூக்கிட்டு தற்கொலையாம். ஏங்க எதிர்பார்க்குறீங்க? என்னதான் நம்ம வருமுன் காப்போம்னு முன்னாடியே நல்லா படித்து நல்லா எழுதினாலும் சில சமயம் மார்க் கம்மியாக வருங்க. அப்போ அந்த பிரச்சனையை நமக்கு தீர்க்க தெரியலை. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், டுமாரோ இஸ் மை எக்ஸாம், ஐ டோன்ட் மைண்ட் அபவுட் இட் பிகாஸ் எ சிங்கிள் ஷீட் ஆஃப் பேப்பர் cannot decide மை ஃபியூச்சர். ஒரு வெள்ளை காகிதத்தால் என்னுடைய வருங்காலத்தை தீர்மானிக்க முடியாதுன்னு. இவ்வளையங்க இன்னைக்கு நம்மளாம் மாஸ்டர் பிளாஸ்டர் காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்கிறோமே சச்சின் டெண்டுல்கர், அவர் என்ன எம்ஏ கோல்டு மெடலிஸ்டா? 10th ஃபெயிலுங்க. அவரை பற்றியே நம்ம இன்னைக்கு 8வது 10வது பாட புத்தகத்தில் படிக்கலையா? அப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அடிப்படையாக தேவைப்படுற ஒரு 4 விஷயம் என்ன தெரியுமாங்கய்யா? காசு, பணம், துட்டு, மணி. காசு, பணம், துட்டு, நிறைய மணி மணி மணின்னு சொல்லி பணத்தை தேடி தான் போயிட்டு இருக்கோம். என்னதான் நம்ம வருமுன் காப்போன்னு இருந்தாலும் பண விஷயத்தில் என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை கண்டிப்பாக வரும். அப்போ நீங்கள் யாரை தெரியுமா ஞாபகம் வச்சுக்கணும்? தன்னோட 5 வயசுல வீடு வீடா தெரு தெருவா போய் பேப்பர் போட்டு கஷ்டப்பட்டாரே நம்ம அப்துல் கலாம், அவரை பற்றி இன்னைக்கு எல்லார் வீட்லையும் நம்மளே பேப்பரில் படிக்கிறோமே. அதழக முன்னேற்றம். அவரோட வாழ்க்கையில் அவர் சந்திக்காத பிரச்சனையா? அந்த அத்தனை பிரச்சனையும் அவர் தீர்த்ததுனால தான் அவர் ஒரு சாதனையாளரானார். அடுத்து இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கிறதே இந்த காதல் தாங்கய்யா. அந்த காலத்தில் ஒரு பாட்டு வரி இருக்கு, உன்னை கொடு என்னை தருவேன் காதல் இதுதானேங்கிற ஒரு பாட்டு வரிங்கய்யா. இப்போ எழுதுனா என்ன தெரியுமா எழுதணும்? என்னை கொடுத்தேன் உன்னை கொடு இல்லை கொலைதானே அப்படின்னு தாங்க எழுதணும். இப்போ எழுதுனா ஒரு மனம் காதலிக்கிறது மட்டும் காதல் இல்லைங்க, 2 மனம் இணையறதான் காதல். இப்போ எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலைன்னா நான் அந்த பொண்ணை கொல்றதோ இல்லை நான் தற்கொலை பண்ணிக்கிறதோ அந்த பிரச்சனைக்கான தீர்வாக இருக்காது. நான் அந்த பொண்ணை விட்டு விலகிறது தான் ஒரு சரியான தீர்வாக இருக்கும். நல்ல சமுதாயம் உருவாகணும்னா பெரிதும் செய்ய வேண்டியது வருமுன் காப்பது தாங்க ஐயா சிறந்தது. ஒன்றும் இல்லைங்க, நாங்கள்லாம் மனசை பார்த்து காதலிக்கிறோம், பொண்ணுங்கள்லாம் மாருதி காரை பார்த்து காதலிக்கிறாங்க. நாங்கள்லாம் பாசத்தோடு காதலிக்கிறோம், அவங்கெல்லாம் பர்சில் இருக்கிற பணத்தை பார்த்து காதலிக்கிறாங்க ஐயா. வாழ்க்கையில் நாளைக்கு வர இன்ப துன்பத்தை பற்றி பொட்ட பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கே யோசிக்கிறாங்க. அதனால தான் காசு இருக்கவனா பார்த்து காதலிக்கிறாங்க ஐயா. வரட்டும் பார்த்துக்கலாம், வந்த பின்னாடி தீர்த்துக்கலான்னு நினைக்கிற நம்ம ஆம்பளை பசங்கள்லாம் முகத்தில் தாடியும் கையில் ஜாடியும் வாயில் துண்டு பீடியை வச்சுட்டு ரோட்டோரத்தில் சுற்றுறாங்க ஐயா. தம்பி ஏதோ பெருசாக பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். அடுத்து பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் திருக்குறள் எடுக்கிறாரு. இன்னைக்கு திருக்குறள் எடுத்துட்டு கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நாளைக்கு வீட்டுக்கு போன மனுஷன் திருப்பணும் வந்து மறுநாள் எழுப்பி ஒரு பையனை கேட்டா திருக்குறள் சொல்கிறான்னா இந்த பையன் சொல்கிறான், எந்தெந்த ஃபிகரை எந்தெந்த தெருவில் நோக்கினும் அந்தந்த ஃபிகரை அந்தந்த தெருவில் மறந்து விட வேண்டும்னா. ஆசிரியருக்கு கொஞ்சம் கோபம் வந்து பெஞ்சு மேலே ஏறி நில்றான்னா பையன் சொல்கிறான், கற்க கசடர கண்டிக்கின்ற வாத்தியாரை கல்லால் அடிக்கன்னா. இதை ஒரு வாத்தியார் உட்காந்து கேட்டுக்கிருக்கேன் பாரு. நான் 30 வருஷம் வாத்தியார் வேலை பார்த்த எனக்கு தம்பி சொல்கிற திருக்குறளை பாருங்க. மாணவர்கள் இப்படி எழுதுனான்னா ஒருத்தன் ஃபுல் மப்புல அந்த பாட்டில் பார்த்துக்கிட்டே திருக்குறள் பேசுகிறேன். போடுக தண்ணி போடுக போட்டபின் ஆடுக அதற்கு தக. எப்படி எழுதியிருக்கான் பாரு. அதாவது குவார்ட்ரு அடித்தா அதுக்கு தகுந்த மாதிரி டான்ஸை போடு, ஆஃப் அடித்தா படுத்துரு ஃப்ளாட்டா, புல் அடித்தா அப்படியே கெட. ஐயா இந்த திருமணன்றது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மனுஷனுக்கு ஒரு முறை தான் வரும். ஏன்னா 2 வாட்டி 3 வாட்டி வந்தால் பிரச்சனை, வருமுன் காப்போம். அதனால தான் திருமணம் ஒரே வாட்டி பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கல்யாணம் குழந்தை பெற்றுக்கிறாங்க பார்த்தீங்களா. எங்கள் கொள்ளு தாத்தா காலத்தில் 12 குழந்தைங்க, எங்கள் தாத்தா காலத்தில் 5 குழந்தைங்க, எங்கள் அப்பா காலத்தில் 3 குழந்தைங்க, இன்றைக்கி என் காலத்தில் ஒரே குழந்தை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் கொள்ளு தாத்தா மாதிரி 12 குழந்தைய பெற்றுக்கிட்டா வந்த பின்னாடி தீர்க்க முடியாதுங்க ஐயா. அதனால தான் வருமுன் காப்போம் ஒரே ஒரு குழந்தை. அவ்வளவு எதுக்குங்க ஐயா? இன்னைக்கு ஊத்துற தோசைக்கு நேத்தைக்கே மாவாட்டணும். அது மாதிரி தான் சமுதாயத்தில் இன்னைக்கு பிரச்சனை வருதுன்னா நம்ம நேத்தைக்கே உஷாராக இருந்திருக்கணும். ஐயா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மனுஷன் வீட்டிலேருந்து வெளியே கிளம்புனாப்புல, வீட்டை பூட்டினாரு. அங்கேருந்து சைக்கிளை எடுத்துகிட்டு கிளம்புனாப்புல, திருப்பணும் கிளம்புன மனுஷன் என்ன நினச்சாருன்னு தெரியல, திருப்பணும் நேராக வந்து பூட்டின கதவை பூட்டை இழுத்து பார்க்குறாப்புல, தொங்கி பார்க்குறாப்புல. நான் போய் கேட்டேன், அண்ணன்
என்னண்ணா நீங்கள் தானே கதுவை மூடினீங்க, ஏன் இப்படி செய்துட்டு இருக்கீங்கன்னு அவர் சொன்னாப்புல, தம்பி உனக்கு ஒன்றும் தெரியாது, எந்த ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நான் தான் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாருங்க ஐயா. இந்த சமுதாயத்தில் ஒரு வீட்டிற்கு முன்னெச்சரிக்கையோடு முன்னெச்சரிக்கை தான் தேவைன்னு சொன்னால், அப்போ இந்த சமுதாயத்தை நல்ல சமுதாயமாக மாற்றணும்னு கேட்டிங்கன்னா வரத்துக்கு முன்னாடி பாதுகாத்தா மட்டும்தாங்க ஐயா முடியும். அண்ணே முரளிகிருஷ்ணன் சொன்னாரு, அருமையா சொன்னாரு. ஆண்களெல்லாம் இன்னைக்கு பெண்களுடைய மனசை பார்த்து காதலிக்கிறாங்களாம், பெண்கள் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கிற மாருதிக்கார பார்த்து காதலிக்கிறாங்களாம், இவங்கெல்லாம் பாசத்தை குட்டி குட்டி காதலிக்கிறாங்களாம், நாங்கெல்லாம் அவங்க கிட்ட இருக்கிற பர்ஸை பார்த்து காதலிக்கிறோமா. அப்படியெல்லாம் இன்னைக்கு பெண்கள் காதலிச்சிருந்தா நாட்டில் எவனுக்குமே கல்யாணம் இருந்திருக்காது. முகேஷ் அம்பானியும் பில்கேட்ஸும் தவறுங்க. அப்படியும் மீறி கல்யாணம் நடக்குதுன்னா பெண்கள் பணத்தை பார்த்து காதலிக்கிறது இல்லைங்க, ஆண்களுடைய குணத்தை பார்த்து தாங்க காதலிக்கிறாங்க. அண்ணே சொன்னாரு, சிவப்பா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்களாமா. பொய்யே சிவப்பா உக்காந்துருக்குது இங்கதான் பார்க்க முடியும். சிவப்பா இருக்கிறவங்க பொய் சொல்லுவான் பொய் சொல்ல மாட்டேன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கயா. கருப்பா இருக்கிறவங்க பொய்யே சொன்னது கிடையாதுங்க. ஏன் தெரியுமா? திராவிடர்கள் பொய் சொன்னதாக வரலாறு கிடையாதுங்க. சகோதரி அனுஷியா சொன்னாங்க, இன்னைக்கு திருமண வாழ்வில் கூட வருமுன் காத்துக்கிறது ரொம்ப நல்லது, மாமனார் மாமியார் இல்லாத வீடா பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அவங்க வழியிலே நாமளும் வருவோம். அதாவது என்னன்னா, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி தேடி மாமியார் மாமனார் இல்லாத வீடா தேடி தேடி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறத விட நீங்கள் போனால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவாங்கயா. இதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? உங்களை மாதிரி முன்ஜாக்கிரதை முனியம்மா மாதிரி ஆளுங்க உள்ளே போனால் மாமியார் மாமனாரும் அரை மணி நேரத்தில் வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்கள் கூட எப்படி வாழ்கிறது? சகோதரி ஷைனி சொன்னாங்க, இன்னைக்கு தேர்வு வரத்துக்கு முன்னாடி படித்தா எதுக்குங்க பின்னாடி ஃபீல் பண்ணுறாங்கன்ட்டு. வராத படிப்பை வாவானா எப்படிங்க வரும்? இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நான் என்ன தலைப்பில் பேசுகிறேன்ட்டு. ஒரு நல்ல சமுதாயம் உருவாகணும்னா வருமுன் காப்பதை விட வந்தப்பின் தீர்ப்பது தாங்க ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. இன்னைக்கு மக்கள் எல்லாரும் இப்படிதாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுலயும் பெத்தவங்க இருக்கிறாங்க பாருங்க, பசங்க எப்படி தெரியுமா வளர்க்குறாங்க? பண்பையும் பாசத்தையும் நேர்மையும் ஊட்டி வளர்க்குறாங்களோ இல்லையோ, பீட்சா பர்கர் நூடுல்ஸ் நல்லா ஊட்டி ஊட்டி வளர்க்குறாங்க. வாழ்க்கைன்னா கஷ்டம், கஷ்டம்தான் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்களோ இல்லையோ, உனக்கு பாஸ்போர்ட் தான் உலகம்னு சொல்லி வளர்க்குறாங்க. இது மட்டுமா பெற்றவங்க பண்ணுறாங்க? நான் இன்னைக்கு வெயிலையும் மழையிலும் கஷ்டப்படுற மாதிரி பிற்காலத்தில் என் பிள்ளைங்க வெயிலையும் மழையிலும் கஷ்டப்படுறான்னு சொல்லி ஓடி ஓடி உழைச்சி பணத்தையும் சொத்தையும் பிள்ளைங்களை சேர்த்து வைக்கிறது. இப்படியெல்லாம் சேர்த்து வைக்கிறதுனால தாங்க பிள்ளைங்க சோம்பேறிகளாக சமுதாயத்தில் வளர்றாங்க. இப்படி சோம்பேறிகளாக வளரும்போது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா தன்னம்பிக்கையோடு சுயமாக சந்திச்சு அந்த பிரச்சனை சமாளிக்கிற திறமை வர்றதில்ல. பெற்றவங்க வருமுன் காப்பது நினைச்சு செஞ்ச ஒவ்வொரு செயலும் பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்கு முற்றுக்கட்டையாக தான் இருக்கு. அதனால தான் சொல்றேன், வருமுன் காப்பதை விட வந்த பின் தீர்ப்பது தாங்க சிறப்பு. அதை விட இன்னொன்று சொல்லணும்னா, இன்னைக்கு தன்னுடைய பசங்க 12வது எக்ஸாம் எழுதிட்டா போதுங்க, என் மகன் இவ்வளோ மார்க் எடுப்பான், நான் டாக்டர் சேர்த்துறேன், என்ஜினியரிங் சேர்த்துறேன், அந்த காலேஜ் சேர்த்துறேன், இந்த காலேஜ் சேர்த்துறேன்னு சொல்கிறாங்களே, தேர்வு முடிவு வந்த பின்னாடி ஏமாந்துடுறாங்க. எப்படி தெரியுமா? இதை விட தேர்வு எழுதின பையன்கிட்ட நீ எப்படிப்பா எழுதுன நல்லா எழுதிருக்கா, இவ்வளோ மார்க் வருமானு கேட்கறதை விட்டுட்டு இப்படி கனவு காண்றது, இதுதான் வருமுன் காப்பதாமா. அன்னைக்கு தேர்வு முடிவில் சாதனை படைச்ச மாணவர்களுடைய பட்டியலை விட தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்கள் பட்டியல் தாங்க அதிகமாக வருது. அதனால தான் சொல்றேன், வருமுன் காப்பதை விட வந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அவன் இதுல மட்டும் இல்ல, தேர்வுல தோத்தாலும் உன்னால அட்டெம்ப்ட் எழுத அடுத்த டெஸ்ட்டை பாஸ் பண்ண முடியும் நம்பிக்கை கொடுங்க. அவன் மட்டும் இல்ல, அவனுடைய சமுதாயமே ஒரு நல்ல சமுதாயமாக உருவாகுங்க. எல்லாரும் வருமுன் காப்பது எடுத்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சுட்டு இருக்கோம். அது காரணம், வரத்துக்கு முன்னாடியே காத்தாதாங்க நம்ம இங்க இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் தண்ணீர் சேமிப்பதுன்னு எடுத்துக்கிறேன்.
நம்ம தண்ணி தாக அடிக்கும் போது குடிக்கணும்னா அது முன்னாடியே நம்ம சேமிச்சு வச்சிருக்கணும் இல்லையா? இப்போ வந்து உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு அம்மா எனக்கு பசிக்குதுன்னா உங்கள் அம்மா முன்னாடியே சமைச்சு வச்சிருந்தா தான் உனக்கு எடுத்து தருவாங்களே தவிர அப்பயே உடனே எங்கள் பையனுக்கு பசிக்குது உடனே நம்ம செஞ்சு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அதுதாங்க வருமுன் காப்பது. இதுக்கு எடுத்துக்காட்ட என் பள்ளியாவே நான் சொல்லுவேன். என் பிள்ளைங்க எங்கள் HM சார் இந்த பிள்ளைங்க ஃபுல்லாக ஏன் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டாங்க பார்த்துட்டு இருக்காருங்க. இல்லை வர்றவங்க ஃபுல்லாக யார் பிள்ளையோ நினச்சி நல்ல கல்வி, வரத்துக்கு போகிறதுக்கு வசதி, உணவு அதெல்லாம் கொடுக்காம இருந்திருந்தா நாங்கள் இங்கே நினச்சி பேச முடியுமா? ஐயா சொன்னார் சில ஸ்கூலில் மதிப்பெண்ணுக்கு மட்டும்தான் இடம் இருக்குன்ட்டு. அப்படி நினச்சிருந்தா எங்கள் டீச்சர்ஸ் என்னை கிளாஸ்லேயே உட்கார வச்சுருப்பாங்க, இங்கே வரவே விட்டுருக்க மாட்டாங்க இல்லையா? அதுவும் வருமுன் காப்பது தாங்க. மதிப்பும் ஒரு இடம் தான், ஆனால் திறமையும் வேணும்னு எங்கள் கல்வி எங்களுக்கு கொடுத்துருக்கு.